ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டேக் வித் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் ஷாட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன் ஷாட்டுக்கு இன்னும் நான் பேரே வைக்கலை, சாரி. நான் கண்டிப்பாக தமிழ்லைனில் போடும்போது ஏதாவது ஒரு பேர் யோசிச்சு போட்டுறேன். சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ நான் அப்புறமா கொடுக்குறேன். இப்போ ஒரு வீடு, அந்த வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க யாரோ. சவுண்டு மட்டும் கேட்டுட்ருக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே கிடக்கா, இதெல்லாம் அங்கே காணா, இங்கே காணான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கே அது அந்த ரூம் வந்து ஸ்டோர் ரூம் மாதிரியே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வெளியே இருந்து, டே ஜிம்னா அங்கே வாடா, உன் பையன் என்னை தூங்கவே விட மாட்டேறான்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அந்தோ வந்துட்டு சுகா அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஜிம்மினோட பையன்தான். சுகா மண்டை முடியை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். அப்பா வாப்பா விளையாடலாம், அப்பா வாப்பா விளையாடலாம், எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருக்க, வாப்பா விளையாடலாம், அம்மா வேலை பார்க்குது வாப்பா அப்படின்றான். டே ஜிம்னா கூப்பிட்றா, ஜிம்னா தூக்குமா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்டா அப்படின்றான். ஜிம்மினோ, நீ தானே புள்ள வேணும்னா இப்போ அனுபவி, என் வேலையை அப்புறம் யார் வந்து பாப்பா, நீ வந்து பார்க்குறியா அப்படின்றான். அப்புறம் சுகா வந்துட்டு, ப்ளீஸ் ஜிம்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஜிம்னா அப்படின்றான். இப்படியே பேசி பேசி என்னை ஏமாத்திடு அப்படின்னு சொல்லிட்டு பேபியை தூக்கிட்டு போகிறான். போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டே சாப்பாடு ஊட்டி அப்படியே தூங்க வச்சுட்டு வந்து மறுபடியும் வேலை பார்த்துட்ருக்கான். அப்போ கையில் ஒரு கேமரா மாட்டுது. என்னடா இந்த கேமரா எங்கேயா கிடக்கு அப்படி சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பட் கேமராவில் ஒன்றுமே தெளிவாக இல்லை. ஆனால் ஒரு வீடியோ மட்டும் லைட்டாக ஒர்க் ஆகுது. என்னென்னா, ஹாய் நான் தான் டே, இது என் அதோட கட் ஆயிடுச்சு. அந்த வீடியோவை வந்துட்டு நம்ம ஜிம்மின் சிரிச்சுக்கிட்டேவும் அதில் இருக்க மெமரி கார்டை எடுத்து வச்சுட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சோஃபாவில் உட்காடுறான். அப்போ தான் அந்த மெமரி கார்டு ஞாபகத்துக்கு வருது. அவனோட ஃபோனில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்குறான். அவனுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த வீடியோவை அப்படியே 2 பேர்த்துக்கு அனுப்பி விட்றான். ஒரு பக்கம் போயிட்டோ வை அப்படிங்குது, இன்னொரு பக்கம் போனவுடனே யாரோ எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்துட்டு ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்கிறா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்கிறான். என்ன பாதி தான் இருக்குது, அதுலேயும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இந்த வீடியோ இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். இல்லைடா, இன்றைக்கி ரூம் வந்து க்ளீன் பண்ணேன், அதில் இருந்தது கேமரா இருந்தது, மெமரி கார்டை போட்டு பார்த்தேன், இவ்வளோதான் எடுக்குது அப்படின்றான். நீ அந்த கேமராவையும் அந்த மெமரி கார்டையும் கொடுத்து விடு அப்படின்னு சொல்கிறான். யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னா, கொரியர் ஆச்சு, அவன் அனுப்பி வை அண்ணா அப்படின்றான். சரி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் கட் பண்ணுறான். அப்படியே இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்ம டே தான் குளிச்சுட்டு வந்துட்டு தலையை துவட்டிக்கிட்டேவும் ஃபோன் எடுக்கிறான். எடுத்து பார்த்தா ஏதோ ஜிம்மின் வீடியோ அனுப்பியிருக்காருன்ட்டு உள்ளே போய் பார்க்குறான். அதை ப்ளேவும் பண்ணுறான். ப்ளே பண்ணோடனே உனக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே அதை பார்க்குறான். ஹாய் நான் தான் டே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாரையோ, இதுதான் என் ஹா அப்படின்னு சொல்லிட்டு அதோட கட் ஆகிடுது வீடியோ. அதை யோசித்து பார்த்துட்ருக்கான் நம்ம டே. யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கான் கட்டலில். குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. டேக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும். அப்போ தான் ஸ்கூலில் படிச்சிட்ருக்கான். அப்போ பக்கத்தில் வந்துட்டு ஒரு பையன் வர்றான். டேவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறான். டே ஜேகே இங்கே வந்து உட்கார் ஜேகே அப்படின்றான். ஜேகே எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டே இருக்கான். ஆல்ரெடி அவன் கிளாஸ்க்கு லேட்டாக தான் வந்திருப்பான். நம்ம தான் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போயிருப்பார். ஏன்னா ஜேகேக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிருப்பார். மிஸ்ஸும் சரி உள்ளே போய் உட்காருன்னு சொல்லியிருப்பாங்க. சரி பசங்களா எல்லோரும் ரெடியாகுங்க, இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எது டெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்துருப்பான். ஏன்னா எஸ்டர்டே வந்து ஜங்குக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவன் படிக்கவும் இல்லை. சரின்ட்டு எல்லா பேரையும் அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஒரு டெஸ்க்குக்கு 2 பேராக உட்கார வைக்கிறாங்க. நம்ம டே கூட தான் ஜங்குக்கு உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஜேகேவும் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு அப்படியே டெஸ்கில் படுத்துறாரு. டே வேகமாக எழுதி முடிச்சுட்டு ஜங்குக்கோட பேப்பரை எடுத்துகிட்டு எழுதிட்டுருக்காரு. அவருக்கும் ஆன்சர் எழுதிட்டுருக்காரு. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு அவன் ஐயோ முடியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. எழுதிட்டு டேவும் அவனோட ஷீட்டை அங்கேயே வச்சிடறான் ஜேகேவோடத. அப்போ வந்து டீச்சர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு அப்படியே கிளாஸ் ஹவரில் வந்து பார்த்துட்ருக்காங்க யார் யாரெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் பேப்பரை கொடுத்துட்டு இது தப்பு, இதை கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகேவையும் கூப்பிட்றாங்க.
ஜேகேவை கூப்பிட்டு, "ஜேகே நீ நல்லா எழுதியிருக்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "டே 2 மார்க் மிஸ் பண்ணியிருக்க, ஒழுங்கா படி" அப்படின்றாங்க. ஜேகே திரும்பி பார்த்துட்டு டேவை பார்க்குறான். "நீ தானே எனக்கு எழுதுன, உனக்கும் நீ தான் எழுதுன, எனக்கும் நீ தான் எழுதுன, அப்புறம் எப்படி நீ மட்டும் 2 மார்க் கம்மியாக எடுத்த" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "இல்லை, உனக்கு எழுதணுமேன்ற அவசரத்தில் நான் எழுதியிருப்பேன், அதனால நான் 2 மார்க் கம்மியாக எடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஜங்குக்கும் பார்த்துட்டு உன்னை திருத்தவே முடியாதுன்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு வந்து உட்காந்துக்கிட்டான். "ஹே ஜங்கு" அப்படின்றான். "என்ன?" அப்படின்றான். "பேச மாட்டியா?" அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்குறான் டே. "ஏன் இப்போ என்னவா உனக்கு?" அப்படின்னு சொல்லி ஜேகே திரும்பி பார்க்குறான். "சாரி ஜேகே, ப்ளீஸ்டா பேசுடா" அப்படின்றான். "நான் உன்கிட்ட பேச மாட்டேன்" அப்படின்ற மாதிரி ஜேகே திரும்பிக்கிட்டாரு. "சரி, நேற்று நான் அடிச்சிருக்கக்கூடாது, சாரி, என்னால் தானே உனக்கு காய்ச்சல் வந்தது, அதுக்கு தானே இப்போ உனக்கு எழுதி கொடுத்துட்டேன்ல, சரி நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம், பேசு, உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். "ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி டே சொல்கிறான். "போதுட்டே வாய் மூடு, நேற்று நீ என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்றான். அப்போ டேவும் யோசிச்சு பார்க்குற மாதிரி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். அது ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். எஸ்டர்டே 2 பேரும் விளாண்டுட்ருப்பாங்க. யாருமே இல்லாமல் இவங்க 2 பேர் தான் எப்பயுமே விளாடுவாங்க. விளாண்டுட்ருக்கும்போது ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டாய்ஸ்லாம் வச்சு விளாண்டுட்ருப்பாங்க. போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டே நம்ம 2 பேர் வேறு ஏதாவது விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்பாரு. டேவும் என்ன விளாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளாட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். "எதுவும் அப்பா அம்மா விளையாட்டா? அது தப்பு" அப்படின்னு சொல்லுவான். "யார் சொன்னா? ஜிம்மின் அங்கிள் சுகா அங்கிளும் டெய்லியும் பேசுவாங்க, அப்படி தான் பேசுவாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க நான் வந்து ஹஸ்பண்ட், அவர் என் ஹஸ்பண்ட், நான் வந்து அவரோட ஒய்ஃப், நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் விளாட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், நாங்கள் 2 பேரும் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அங்கிள் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு டேவும் அப்போது சரி நான் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் தான் ஹஸ்பண்ட் சொல்லி ஜேகே சொல்கிறான். நான் தான் மாற்றுக்கட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி ஒன்று பண்ணுவோம், சரி இரு அப்படி சொல்லிட்டு ஜேகே போகிறான். போயிட்டு ஒரு பொம்மை துப்பாக்கி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். பக்கத்துலேயும் எய்ம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு அட்டையும் இருக்குது. சரி, இதை யார் கரெக்டாக அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஹஸ்பண்ட், சென்ட்ரல் அடிக்கணும், அவங்க தான் ஹஸ்பண்ட், இன்னொருத்தவங்க ஒய்ஃப், ஓகேவா அப்படி சொல்லி டேவை பார்க்குறான். ஓகே அப்படின்னு சொல்லி டேவும் சொல்கிறான். 2 பேரும் விளாட்றாங்க. ஜேகே தான் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அடிக்கிறான். உடனே ஜேகே குஷி தாங்கலை. நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்ட்டு இருக்கான். நம்ம டே பாவமா மூஞ்சி வச்சுட்ருக்கான். சரி இன்றைக்கி நான் ஹஸ்பண்ட், நாளைக்கு நீ ஹஸ்பண்ட், சரியா அப்படி சொல்கிறான். இல்லை வேண்டாம், எனக்கு நேர்மையாக இருக்க தான் பிடிக்கும், நீ ஏன் ஹஸ்பண்டாரு அப்படின்னு சொல்லி டே சொல்கிறான். உடனேவும் ஜேகேவும் சரி வா போய் நம்ம ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் நம்ம ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறான். இப்போது டே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறவங்களாம் ஃபாதர் இருப்பாங்கள்ல, அவங்க தானே வந்து கேட்பாங்க, உங்களுக்கு இவங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி டேப்பா சொல்ல, பக்கத்தில் இந்த பியர் பொம்மையை எடுத்து சரி இதுதான் பிரிஸ்டாமா, அப்புறம் வந்துட்டு நீ நானும் தான் ஹஸ்பண்டாக, இங்கே இருக்க டாய்ஸ் எல்லாமே நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான், ஓகேவா அப்படி சொல்லி ஜேகே சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு மேரேஜுக்கு தயாராகிறாங்க 2 பேரும். பக்கத்தில் போயிட்டு அந்த பொம்மையை பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஃபோனு வச்சு அங்கே சர்ச்சில் கேட்பாங்கள்ல அந்த மாதிரி வீடியோவை மட்டும் ப்ளே பண்ணி விட்டு அந்த பியர் பொம்மையை தான் ப்ரிஸ்டா வச்சுட்டு 2 பேர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு ரிங்கே இல்லையே என் கையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டே. ரிங் இல்லைன்னா என்ன, நீ செயின் போடு, நான் ரிங் போடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த டைலாக் ஓடுது, நீங்கள் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேறு நேமில் ஓடிட்டுருக்கு. அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த பியர் பொம்மையை பார்த்துட்டு சம்மதம் சொல்லிவிட்டு டே வந்து செயினை போட்டு விட நம்ம ஜேகே வந்துட்டு ரிங்கை போட்டு விட்றாரு. போட்டு விட்டு சரி கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லாமவும் ஜேகே வந்து டேவோட கையை எடுத்து அப்படின்னு சொல்கிறாரு. டே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டேவும் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு வீடியோ கேமரா தான் இருக்கும், அதை எடுத்து ஆன் பண்ணிவிட்டு ஜேகே இங்கே வா அப்படி சொல்லுவான். என்ன இங்கே வா, நான் வந்து இப்போ நான் வந்து நம்மளை வீடியோ எடுக்க போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஹாய் நான் தான் டே, இதுதான் என் ஹஸ்பண்ட் ஜேகே அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜேகேவும் அப்படி சொல்லி கன்னத்தில் கிஸ் பண்ணுவான்.
டேக்கு வந்து கோவம் வந்துடும், டப்புன்னு பிடிச்சி தள்ளி விட்ருவான். அதில் தான் ஜேகேக்கு அடிபட்டு காய்ச்சலே வந்துடும். அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்டு டே திரும்பி பார்க்குறான். நீ எதுக்கு என்ன கிஸ் பண்ண அப்படி சொல்லி டே வந்து கேட்குறான். நீ தானே என் ஹஸ்பண்டுன்னு சொன்ன, அப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு கிஸ் பண்ணுவாங்க, உனக்கு தெரியாதா அப்படி சொல்லி ஜேகே கேட்குறான். சரி ஒய்ஃப் தானே அடித்தேன், அதுக்கு நீ இப்படி பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பியா? ஆரம்பண்ணாவும் ஜின்னண்ணாவும் எப்படி தெரியுமா சண்டை போட்டுப்பாங்க. ஆரம்பண்ணா தான் போய் ஜின்னண்ணாவை சமாதானப்படுத்துவார். ஜின்னண்ணா எப்போ பாரு ஆரம்பண்ணனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆரம்பண்ணா ஜின்னண்ணாவை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா. நான் தெரியாமல் தானே பண்ணேன், ஆனால் நீ பாரு நீ நல்ல ஹஸ்பண்டாகவே இல்லைப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது ஜேகே வந்துட்டு சரி சாரி, இனிமேல் நீ என்ன பண்ணாலும் உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன், நான் உன்னை எப்பயுமே கொஞ்சிப்பேன், நானும் ஆரம்பண்ணா மாதிரி நல்ல ஹஸ்பண்டாக தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு டே திரும்பி பார்க்குறான். அப்போ வந்துட்டு ஜேகே கையை பிடிக்கலாம்ல அப்படி சொல்லி கேட்குறான். பிடிச்சிக்கோ ஜேகே, உனக்கெல்லாம் நீ தானே என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்துட்டு அப்போ இன்றைக்கி நான் முத்த வச்சா நீ என்ன அடிக்க மாட்டேல அப்படின்னு. நேற்று ஏதோ ஷாக்கில் அடிச்சிட்டேன், அதுக்காக இப்படியா கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் போய் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். சரி அப்படி சொல்லிட்டு டேவும் மண்டே ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்படியே கிளாஸ்லாம் முடியுது, ஸ்கூல்லாம் முடிஞ்சு வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போ ஆரமோட வண்டி வருது. நம்ம டேக்கோக்கை பிக்கப் பண்ணுறதுக்காக ஆரம் தான் அனுப்பி வச்சுருப்பாரு டிரைவரை. இப்போ அவங்க போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த கேப்பில் வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம டேவோட அப்பாவுக்கு வந்து 2 ஒய்ஃபு. ஃபஸ்ட் ஒய்ஃபோட பையன் தான் நம்ம ஆரம், செகண்டோட ஒய்ஃபோட பையன் வந்து நம்ம சுகாவும் டேவும். டேவோட மாமா பசங்க தான் ஜேகே, ஜேஹோப் அண்ட் ஜிம்மினும் ஜின்னும். ஆனால் அவங்க 4 பேர் கூட பிறந்தவங்க கிடையாது. ஜேஹோப்பும் ஜேகேவும் கூட பிறந்தவங்க, ஜிம்மினும் ஜின்னும் கூட பிறந்தவங்க. 2 பேரும் பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க அந்த மாதிரி. நம்ம டேவோட அப்பா வந்து ஒரு மாஃபியா. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஆரமோட அம்மா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வந்துட்டு ஆரமாக பார்த்துக்க ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு 2 பேபி பிறந்திருக்கும். ஆரம் வந்துட்டு தன்னோட தம்பி கூட பிறந்த தம்பி மாதிரியே 2 பேர்த்தையும் பார்த்துப்பாரு. டே தான் லேட் டெலிவரி. நம்ம ஆரமுக்கு வந்து மாஃபியாவில் சேர்ந்துடணும், அப்பாவோட இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கட்டாயம், ஆசையெல்லாம் கிடையாது, அவருக்கு கட்டாயம். ஆனால் நம்ம சுகாவுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் மாஃபியாவில் இருக்கிறது. இப்போ வந்துட்டு ஆரம் வந்துட்டு மாஃபியாவில் இருக்கார். நம்ம சுகா வந்துட்டு படிச்சிட்ருக்காங்க, +2 படிச்சிட்ருக்காங்க. நம்ம சுகாவும் ஜேஹோப்பும் ஒரே கிளாஸு, 2 பேரும் +2 தான். நம்ம ஜிம்மின் வந்துட்டு +1 படிச்சிட்ருக்காரு. ஜின்னு வந்துட்டு காலேஜ் படிச்சிட்ருக்காரு. ஜின்னும் ஆரமும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க லவ்வே பண்ணலைனாலும் அவங்க வீட்டில் அவங்க 2 பேர்த்துக்கும் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே மாஃபியா ஃபேமிலி. அதனால் நம்ம ஜங்குக்கும் டேவும் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்காங்க. நம்ம ஆரம் வந்துட்டு ஒரு டீலுக்காக போயிருப்பார். அப்போது வந்துட்டு நம்ம ஜேகேவோட அப்பா வந்து இவனை வந்து நீ உன் கூடயே வச்சுக்கோ ஆரம், நீ பார்த்துக்கோ, ஏன்னா என்னால் வந்து இவனை வந்து கேர் பண்ணிக்க முடியல, இவன் வேறு ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், ஜேஹோப் மாதிரி பெரிய பையனாக இருந்துட்டால் கூட அவனே பார்த்துப்பான், எனக்கு அடுத்து மேரேஜ் பண்ணுற ஐடியாவும் எனக்கு கிடையாது, இவன் அம்மா போன மாதிரி இவனுங்களும் போயிடக்கூடாது, அது பயமாக இருக்குது, இதை பார்த்துட்டே இருந்தேன்னா என்னால் இந்த தொழில் பண்ண முடியாது, தயவு செஞ்சு நீ ஜேகேவை மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம ஆரமும் சரி மாமா, அதுக்கெலாம் எதுக்கு ப்ளீஸ்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க, என் தம்பி மாதிரி நான் பார்த்துக்க மாட்டேனா மாமா அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பார். நம்ம 2 ஆளுங்களும் 3ஆவதாக படிக்குதுங்க. ஜின் அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு ஆரம் கூட இருப்பார். ஏன்னா எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணது தான். நம்ம ஜின்னோட அப்பா அம்மாவும் வந்து எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது. ஜின் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நம்ம டேக்கு வந்து ஜின்னுன்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஜின்னு வந்தால் யாரையுமே கண்டுக்க மாட்டார். இப்போதைக்கு இந்த இன்ட்ரோ போதும்.
வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 2 பேரும் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்தவுடனேவும் சரி நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு ஒன்றாவே குளிச்சுட்டு வருதுங்க. வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு நான் உன் ஹஸ்பண்ட் என் முன்னாடி வந்து ட்ரெஸ் மாற்றுறேன், உனக்கு கூச்சமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். நீ தானே என் ஹஸ்பண்ட், அப்போது உன் முன்னாடி தானே நான் ட்ரெஸ் மாற்றணும் அப்படி சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. அப்போது வந்துட்டு சரி வா நம்ம இப்போ விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஜேகே. ஆனால் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. சரி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீ தனியாக நான் தனியாக பிரிஞ்சுப்போம். நான் போய் சின்ன கூடயும் ஆரம்பண்ணா கூடயும் இருக்கேன். அவங்க 2 பேரும் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி எப்படி பேசுகிறாங்க, எப்படி எப்படி வைக்கிறாங்கன்றது நான் பார்த்துப்பேன். நீ போய் ஜிமின் அண்ணாவும் சுகா அண்ணாவும் எப்படி பேசுகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க நீ பார்த்துக்கோங்க சரியாட்டே அப்படி சொல்கிறாரு. பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறது, அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அப்படியே நம்மளும் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே சின்ன கிச்சனில் இருக்கிறத பார்த்துட்டு போய் பக்கத்தில் ஜின்னண்ணா என்ன தூக்கு அப்படின்னு சொல்கிறான். ஜின்னு தூக்கி மேலே ஸ்லாப்பில் உட்கார வச்சுட்டு என்ன வேணும்னு கேட்குறான். எனக்கு பனானா மில்க் ஷேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னக்கிட்ட ஜேகே கேட்குறாரு. அதையும் நம்ம ஜின்னு எடுத்து கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு சமைச்சிட்ருக்காரு. நம்ம ஜேகேவும் குடிச்சிட்டு வெளியே போய் நின்றுக்கிறாரு. அப்போன்னு பார்த்தா அங்கிட்டிருந்து ஆரம்பிறாரு. வந்தவனையும் உள்ளே போகிறாரு கிச்சனுக்குள்ளே. பின்னாடி போய் ஜின்னை பேக்கப் பண்ணிக்கிட்டு டார்லிங் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நம்ம ஜேகே வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. அப்போ ஜின்னு வந்துட்டு எதா நான் என் மேலேருந்து கையா அப்படி சொல்கிறாரு. அப்படியாச்சி என்னோட இவ்வளோ கோவமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏண்டா பெண்ணை எப்போ வரேன்னு சொன்ன நீனு அப்படி சொல்லி ஜின்னு வந்து ஆரம்பம் பற்றி கேட்க, நம்ம ஆரம்பம் டார்லிங் லேட் ஆகிடுச்சி டார்லிங், அதுக்காகவா அப்படி கோச்சிட்ருப்ப அப்படி சொல்லி மறுபடியும் பேக்கப் பண்ணுறாரு. நம்ம ஜின்னு கையில் பேன் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாரு, பக்கத்தில் வந்த பேன் எடுத்து மண்டையில் போட்டுருவேன், மரியாதை போயிடுற அப்படின்னா. ஏன் டார்லிங் இப்படி கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கிட்டத்தில் வராரு. நீ நான் எங்கே போகலான்னு சொல்லி எதுக்காக உன்னை நான் வேகமாக வர சொன்னேன், நீ இப்போ வந்திருக்க, மணி எத்தனைன்னு பாத்தியாடா அப்படின்றான். அப்போ நம்ம ஜின்னை இழுத்து பிடிச்சி நம்ம ஆரம்பம் வந்து லிப்லேயே கிஸ் பண்ணுறாரு. டீப்பாக போகுது அந்த கிஸ்ஸு. நம்ம ஜின்னும் அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டு பேனை கீழே போட்டுறாரு. நம்ம ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இப்படியா நம்ம பண்ணணும், சரி நம்ம அந்த பக்கம் போய் நிற்போம், என்னமோ பண்ணுறாங்க அது வந்து நல்லா தெரியல அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேவும் இந்த சார் வந்துட்டு அங்கிட்டு போய் நின்று பார்க்குறாரு. ஐயோ என்னமோ பண்ணுறாங்க, ஐயோ வெக்கமாக வருது அப்படி சொல்லி கண்ணை மூடி திறந்துலாம் பார்த்துட்ருக்காரு. அந்த பக்கம் நம்ம சுகா ரூமில் போயிட்டு கட்டிலுக்கடியில் ஒளிஞ்சிக்கிறாரு. சுகாவும் வர டைம் தான், ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டாரு டவல் எடுத்துகிட்டு. நம்ம வந்து அடியிலேருந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யாருடான்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைட்டாக கட்டிலுக்கடியிலேருந்து நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா ஜெமின்னு வந்து டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு கபோர்டு பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்துட்ருக்காரு. சுகா எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இதை நம்ம பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்தவுடனேவும் சுகா அப்படியே டவலை கட்டிட்டு ஃபோன் எடுத்து ஜிம்முனுக்கு தான் கால் பண்ண போகிறாரு. கால் பண்ண கபோர்டு பக்கத்துலேருந்து சவுண்டு வருது. நம்ம சுகா வந்துட்டு என்ன கபோர்ட்லேருந்து சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு கபோர்டு திறக்கிறாரு. கபோர்டில் பார்த்தா நம்ம ஜிம்மின்னு. சுகா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றுமில்லம்மாம்மா, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படி சொல்கிறான். பார்க்கணுன்னு நினைக்கிறவன் எதுக்கு தாப்பாலாம் போட்டு வந்து கபோர்டுக்குள்ளே வளையிற அப்படின்றான். சும்மா தான் மாமா வந்தேன் அப்படி சொல்லிட்டு கீழே இறங்குறான். கபோர்ட்லேருந்து இறங்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். அப்போது இவ்வளோ தூரம் எதுக்கு வந்தேன், இப்படி என்னை பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கான்னு சுகா வந்துட்டு பக்கத்தில் இழுக்கிறான். அவனை டவலோடு இருக்கான் சுகா. நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பார்த்துட்ருக்கான். நம்ம ஜிம்மின் வந்துட்டு சுகாவோட நெக் செயினை பிடிச்சிக்கிட்டே ஓமா உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜிம்மின்னு. சரி சொல்லு எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி நம்ம சுகா கேட்குறாரு. அப்போ நம்ம ஜிம்மின் வந்துக்கிட்டு நீ என்னை விடு அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக் செயினை பிடிச்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டே கேட்குறாரு. ஏன்டா விடுன்னு சொல்கிறவன் தான் நெக் செயினை பிடிச்சி விளாண்டுட்ருப்பானா அப்படின்னு சொல்லி நம்ம சுகாவும் கேட்குறாரு. சரி விடு மாமா நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாரு.
நீ என்னன்னு சொல்லு, நான் விட்றேன் அப்படின்றாரு. சரி விடு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு, உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் சொல்கிறாரு. போய் சொல்லாத, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ விடு மாமா, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் சொல்கிறாரு. சரி இவ்வளோ தூரம் வந்தேல, நீ எதுக்காக வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து நம்ம ஜிமினை இழுத்து லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாரு. நம்மட்டே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறாரு. அப்படியே ஒரு ஃபிங்கரில் மட்டும் பார்த்துட்ருக்காரு விளக்கி. அதாவது தெரியாமல் பார்க்குறாங்களாமா, அது அப்படி பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜெமினோட லிப்ஸ் வந்து பயங்கரமாக நம்ம சுகாவில் சக் பண்ணிகிட்ருக்காரு. சக் பண்ணி லிக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜெமின் வந்துட்டு சுகாவோட ஹேரை வந்து க்ரிப்பை பிடிச்சிட்டு இன்னும் டீப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே 2 பேரும் மாறி மாறி பண்ணிகிட்ருக்க நம்ம டேவ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். கொட்டை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே ஜிம்மின் வந்துட்டு விட்டு மாமா மூச்சு வாங்குது அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டு, போடா நான் போகிறேன் பொறுக்கேன் அப்படின்றான். இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு, இதுக்கு தானே வந்தேன், அப்புறம் என்ன புதுசாக போடான்ற அப்படின்னு சொல்லி நம்ம சுகா கேட்க, விடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஓடிடுறான். ஜிம்மின் ஓடினோடனேவும் நம்ம சுகா ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு மறுபடியும் நம்ம ஜிம்மினுக்கு தான் கால் பண்ணுறான். ஜிம்மின் அட்டன் பண்ணிட்டு, சொல்லு மாமா அப்படின்றான். ஸ்பீக்கரில் போட்டு தான் நம்ம சுகா பேசிகிட்ருக்கான். சரி சொல்லு, மாமா கொடுத்த கிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றான். போடா இப்படிலாம் கேட்காத, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஜிம்மின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ நம்ம சுகா வந்துட்டு சும்மா சொல்லு அப்படின்றாரு. நம்ம ஜிம்மின் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்றான். என்னடா அவ்வளோ சலிப்பாக சொல்கிற, நான் நல்லா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. போ மாமா, ஒருத்தட்டெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் க்யூட்டாக சொல்கிறாரு. அப்போ நம்ம சுகா இருந்துட்டு, சரி இன்னொன்று வேணுமா அப்படின்றாரு. எனக்கெலாம் ஒன்று வேணாம், சரி நான் வரட்டுமா, நம்ம 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் அப்படி சொல்லி நம்ம சுகா தான் கேட்குறாரு. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, மாமா நீ ரொம்ப டாட்டியாக பேசுகிற போடா அப்படின்னு சொல்லி நம்ம சுகாட்ட சொல்லிகிட்ருக்காரு. அப்போ சுகாவும், என்னடா நான் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கா இருந்தாலும் நான் தான் உன்கிட்ட அப்படி பண்ணுவேன், சரி நான் வேணால் சொல்லட்டுமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாரு. அப்போ ஜிம்மின் வந்துட்டு, இதோ வந்துட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா கூப்பிட்றாரு, வை மாமா அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஓடிடுறாரு. அப்பாலாம் கூப்பிடலை, இருந்தாலும் தப்பிக்க வழி தெரியாமல் நம்ம சுகாட்ட போய் சொல்லிட்டு ஓடுறாரு. அது நம்ம சுகாவுக்கும் தெரியும். இதெல்லாம் கேட்டுட்டு நம்மட்டே என்னடா பண்ணுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஷாக்கில் உட்காந்துருக்காரு. படுத்துட்ருக்காரு கட்டிலுக்கடியில். நம்ம சுகாவும் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுறாரு. நம்ம அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு கதவை திறந்துட்டு ஒரே ஓட்டம்தான். ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஜேகே இருக்கார். ஜேகே பார்த்துட்டு, ஜேகே உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்றாரு. அப்போ ஜேகே திரும்பி உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி மாற்றி 2 பேர் கேட்டுக்கிறாங்க. அப்போ திடீர்னு நம்ம ஜேகேட்டே கையை பிடிச்சி பக்கத்தில் குறைச்சிட்டு, ஆரம் மாமாவும் ஜின் அண்ணாவும் என்ன தெரியுமா பண்ணாங்க அப்படின்றான். அப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்றான். நீ தான் ஜின் அண்ணாவான், நான் தான் ஆரம் மாமாவான், சரியா, நான் வேலையிலேருந்து வருவேன்னா நீ என்கிட்ட சண்டை போடணும் சரியா அப்படின்றாரு. எதுவுமே இல்லாமல் என்ன சண்டை போடுறது ஜிகே அப்படின்றான். சும்மா என் கூட சண்டை போடு, நான் அப்புறம் அவர் என்ன சொன்னாலும் நான் சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. அப்போ டேவும் ஜென்னி கிச்சனில் இருக்க மாதிரியே போயிட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிறாரு. அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு ஆரம் மாதிரியே வந்துட்டுருக்காரு. வந்துட்டு பின்னாடி வந்து பேக் பண்ணிவிட்டு, டார்லிங் லவ் யூ ஸோ மச் அப்படின்னு கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. அப்போ நிஜமாவே வந்து இறா கையை அப்படின்றான். அப்போ அதை பற்றி ஏன் டார்லிங் கோச்சிக்கிற, மாமா ஒரு நாள் தானே லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறான். அப்போ தான் ஐயோ நம்ம ட்ராமாவோ அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், என்கிட்ட பேசாத, வந்தோன்னா அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறான். இது அதே மாதிரி நம்ம ஜேகேவும் செல்லக்குட்டிலாம் கோச்சிக்கூடாது அப்படி சொல்லி கொஞ்சிக்கிட்டேவும் பக்கத்தில் போய் இழுத்து கிஸ் பண்ணிடுறான். ஆரம் கிஸ் பண்ண மாதிரி அந்தளவுக்கு கிடையாது, லைட்டாக லிப்பில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்துட்டு டேவும் நான் ஐயோ ஷாக் ஆகிட்டு அப்போ அவனும் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, இதுதான் ஆரம் மாமா பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். நீ இதை சொல்லிட்ட, அண்ணாவும் ஜிம்மின் மாமாவும் என்ன தெரியுமா பண்ணாங்க, ஷோ அண்ணா குளிக்க போயிட்டாரு,
அப்போ வந்துட்டு ஜிம்மின் மாமா இருக்கார்ல, அவர் வந்து கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாரா, நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்லாம் கழட்டு அப்படின்னு சொல்லி நம்ம தேவ் வந்து ஜேகே சொல்கிறான். எதுக்கு அப்படின்னு சொல்லி ஜேகே வந்துட்டு ஏன்னு கேட்குறாரு. அப்போ நடந்த எல்லாத்தையுமே நம்ம டே சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு விளையாட போகிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு போய் டவல்லாம் கட்டிக்கிட்டு பாத்ரூம்லேருந்து வராராம்மா. அதே மாதிரி நம்ம டே போய் கபோர்டில் ஒளிஞ்சிக்கிட்டு ஃபோன் அடித்து பார்க்குறாராம்மா ஜேகே. டிங் 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 அப்படின்றத போய் கபோர்டில் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படி சொல்லி டேவை பார்த்து கேட்குறாரு. அப்போ டே வந்துட்டு சும்மா வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொன்ன மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஜேகே எடுத்து கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதேவும் ஜேகே டக்குன்னு தள்ளிவிட்டு விடுமாம்மா மூச்சு வாங்குது அப்படி சொல்லி சொல்கிறான் ஜிம்மின்னு சொன்ன மாதிரியேவும். அப்படியே சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். இப்படி தான் 2 பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படி சொல்லிகிட்டே சொல்கிறான். இது நல்லா இருக்குல்ல, நம்ம டெய்லி விளையாடுவோமா அப்படி சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். சரி சரி இனிமேல் நம்ம டெய்லி சாயங்காலம் வந்தோடனே இப்படியே விளாட்லாம் அப்படி சொல்லிகிட்டே கீழே போகிறாங்க. கீழே போனால் நம்ம ஜின் தான் சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து 2 பேரும் ஒரே ரூமில் தான் தூங்குவாங்க. தூங்கிட்டுருப்பாங்க. அப்படியே டெய்லியும் போயிட்டுருக்கு. அப்படியே 3rd ஸ்டாண்டர்ட் முடிக்க போகிற ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஜேகேவும் டேவும் பேசிகிட்ருக்காங்க. ஏன் ஜேகே நாளைக்கோட நமக்கு வந்து 3rd ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடியுதுல, அப்போ நீ தானே என் கஸ் பண்ணி என்னை எங்கெங்கே கூப்பிட்டு போவ லீவில் அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். லீவில் நான் உன்னை எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேன், நான் ஆரம் மாமா கூட சேர்ந்து மாஃபியா கற்றுக்க போகிறேன் அப்படி சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. அதுக்கு டே வந்துட்டு அப்போ நீ என்னை எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டியா, நீ அப்போ மாஃபியாலாம் கற்றுக்கக்கூடாது ஜேகே, மாஃபியா கற்றுக்கிட்டா ஆரம் அண்ணாவோட அம்மா மாதிரி நானும் செத்து போயிடுவேன், அப்போ நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் தேவையா, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, மாஃபியாலாம் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லி நம்ம டே வந்து க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஜேகே பார்த்துட்டு எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுவேன், நான் பெரிய பெண்ணாகி படித்து முடிச்சுட்டு நான் மாஃபியா தான் கற்றுப்பேன், நான் ஒன்றும் வீட்டுக்குள்ளேலாம் உட்காந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன்னா அப்போ நான் ஒய்ஃபாக இருக்கேன்றதுனால நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன்னு நீ சொல்கிறியா அப்படி சொல்லி 2 பேரும் மாற்றுக்கட்டில் சண்டை போட்டு அடித்து உருண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஆரம் தான் வந்துட்டு ஏன்டா சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. இங்கே பாரு மாமா, நான் பெரிய பையனாகிட்டு உன்ன மாதிரி மாஃபியாவாக சொல்கிறேன், இவன் இருந்துக்கிட்டு இல்லை நீ அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு எனக்கு ரூல்ஸ் போடுறான் மாமா அப்படி சொல்லி டேவை பார்த்து சொல்கிறான். அப்போ வந்துட்டு நம்ம நான் ரூல்ஸ்லாம் போடலை, நீ போகாதன்னு தானே நான் சொன்னேன் அப்படி சொல்லி நம்ம டேவும் க்யூட்டாக சொல்கிறான். 2 பேர்த்தையும் ஆரம் வந்து திரும்பி பார்த்துட்ருக்கான். அப்போ வந்துட்டு ஆரம்பம்மா அவன் தான் போய் சொல்கிறான் அப்படின்றான். இங்கே பாரு ஆரம்பம்னா, நான் தானே அவனோட ஒய்ஃபு, அவனை நான் தானே நாளைக்கு கல்யாணம் பண்ணிப்பேன், அப்போ மாஃபியாவுக்கு இவ போயிட்டானா அப்போ என்னை யாராவது கொன்றுவாங்கல்ல, நம்ம அம்மாவை கொண்ட மாதிரி கொன்றுவாங்கல்ல அப்படி சொல்லி நம்ம டே வந்து க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கான். அப்போது நம்ம ஜேகே இருந்துக்கிட்டு அப்போ நான் மாஃபியா போனால் நீ செத்து போயிடுவா, அப்போ நான் ஒன்றும் உன்னை கல்யாணமே பண்ணிக்கல, போ நீ வேறு யார் கூடயாவது போ, யார் மாஃபியா இல்லையோ அவங்க கூட போ, அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ஒன்றும் என்னை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. அப்போட்டே இருந்துக்கிட்டு அப்படிலாம் சொல்லாத ஜேகே, நான் தானே உன் ஒய்ஃபு, நீ தானே எனக்கு கிஸ்லாம் பண்ண, அப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணும்ல அப்படி சொல்லி நம்ம க்யூட்டாக சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜேகே இருந்துக்கிட்டு நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு நீ வேண்டாம், எனக்கு மாஃபியா தான் வேணும், நான் பெரிய பையனாகிட்டு நான் மாஃபியாவுக்கு தான் போவேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்லி கோவமாக சொல்லிடுறான். சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம டேவை பிடிச்சி தள்ளி விட்டு ஆரம்பம் நான் இனிமேல் இங்கே இருக்கலண்ணா என்னை எங்கள் வீட்டில் போய் விடுங்க அப்படி சொல்லி நம்ம ஜேகே வந்து கோவமாக சொல்கிறான். ஏன்னா நம்ம ஜேகே வந்து சின்ன வயசுலேயே அப்போயே சின்ன வயசு தான் மாஃபியாவே பார்த்து வாழ்ந்ததுனால அவனுக்கு அது மேலே அந்த துப்பாக்கி மேலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் நம்ம டேவா மாஃபியாவான்னு கேட்டால் மாஃபியான்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி சும்மா அப்போ சின்ன வயசில் தெரியாதுல்ல, அதனால் அப்படியே போயிடுவான். நம்ம ஆரம் வந்துட்டு ஜேகே அடப்பிடிக்கிறத பார்த்துட்டு ஜின்னு கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வீட்டுக்கு அனுப்பி விட்ருவான். ஆனால் நம்ம ஜேகே வந்துட்டு ஜின்னு கூட இருக்க மாட்டான், நம்ம ஜேகோப் கூடயே போகிறேன்னு சொல்லிட்டு ஜேகோப் தனியாக வீடு எடுத்து தங்கியிருப்பான், அங்கேயே போய்க்குவான். நம்ம டே வந்து இது வரைக்கும் ஜேகோப்பை பார்த்ததே இல்லை.
நம்ம டே வந்து அழுதுகிட்டேவும் போய் ஜின்னாவை கட்டி பிடிச்சிட்டு, அவன் என்ன சொல்கிறது, என்னை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் அவன் வேண்டாம், இப்படி என்னை தள்ளி விட்டு போகிறான்ல அவன் ஒன்றும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டேவும் ஹக் பண்ணிப்பார். அப்படியே அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்க டே உட்காந்துருக்காரு லைட்டாக சிரிச்சுக்கிட்டேவும். அப்போ கீழேருந்து ஒரு வாய்ஸு, டே டைம் ஆச்சு சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ வந்துட்டேன் மாமா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவும் கீழே போகிறாரு. போனாங்க. ஜின்னு தான் உட்காந்துருக்காரு, ஜிமினும் உட்காந்துருக்காரு. நம்ம ஜின் வந்துட்டு இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாரு. லவ் யூ அப்படி சொல்லி நம்ம ஜின்னோட கன்னத்தில் நம்ம டே வந்து கிஸ் பண்ணிவிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. டே ஈவினிங் சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. டே ஏன் மாமா அப்படின்றான். ஜிமின் பேபி வராங்க அப்படின்ட்டு. அப்போது சுகா அண்ணா வரலையா அப்படின்னு சொல்லி டே கேட்குறான். அவனும் தான் வருவான், அவன் ஆரம் கூட வருவான், ஜிமின் சீக்கிரமாக வந்துடுவான்ல, பிக்கப் பண்ண போகணும், பேபியை வச்சுட்டு அவன் எப்படி வருவான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லியிருப்பான். நம்ம சுகாவும் ஜிமினும் வந்து தனியாக தான் இருப்பாங்க, அதாவது வேறு ஒரு சிட்டியில் இருப்பாங்க, அதே ஊரில் வேறு சிட்டியில் இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்த இருக்கும். நம்ம ஜின் வந்துட்டு பேபி வேண்டான்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா டேவே அப்போ பேபியாக தான் இருந்திருப்பாங்க, அதனால் வேண்டான்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி மந்த்லி ட்வைஸ் வந்து ஜிமினும் சுகாவும் வந்துடுவாங்க டேவை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி தான் இந்த டேயில் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம டே வந்து கிளம்பி காலேஜ் போயிட்டு ஈவினிங் ஆகுது. அதே மாதிரி ஜிம்மினை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. வந்தோடனேவும் பேசிகிட்ருக்காங்க எல்லோரும் உட்காந்துட்டு. நம்ம டே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றாரு. அப்போது ஜிம்மின் வந்துட்டு ஜேகேவும் மாஃபியாவாக மாறிட்டான், என்ன தான் பண்ணுறதுங்களோ இதில் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் வந்து புலம்பிகிட்ருக்காரு. அப்போது நம்ம ஜின் எடுத்துகிட்டு, தெரிஞ்சு தானே ஜிம்மின் கல்யாணம் பண்ணணும், நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்காமல் இருந்தால் சரி அப்படி சொல்லிகிட்ருக்காரு. சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம டே வந்து கீழே வந்துடுறாரு. கீழே வந்தோடனேவும் நம்ம ஜிம்மின் வந்துட்டு வர்றதை பார்த்துட்டு நம்ம ஜின் வந்து கண்ணை காட்டுறாரு. அப்போ ஜிம்மின் வந்துட்டு அமைதியாகிடுறாரு, ஜேகே பற்றி எதுவுமே பேசலை. ஏன்னா டே வந்து இன்னமும் கோவமாக தான் இருப்பார் ஜேகே மேலே. ஏன்னா அவன் வந்து அதுக்கப்புறம் பேசியிருக்க மாட்டான், நம்ம டேவும் போய் பேசியிருக்க மாட்டார். நம்ம ஜேகோ என் கல்யாணத்துக்கோ கூட நம்ம டே போயிருக்க மாட்டார், போனால் அவனை பார்க்கணுமேன்ட்டு போயிருக்க மாட்டார். அந்த பக்கம் நம்ம ஜேகேக்கும் அவனே வரல, நம்ம ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி 2 பேர்த்துக்கும் ஈகோ தான். ஆனால் 2 பேருமே ஸ்டில் 2 பேர்த்தையுமே லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஜின்னுக்கு தெரியும், டேக்கு என்ன தான் கோவமாக பேசிகிட்டு இருந்தாலும் ஜேகே மேலே ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு ஜின்னு பிளான் பண்ணிகிட்ருப்பார் ரொம்ப நாளாக. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு வாய்ப்பு வேறு. ஏன்னா நம்ம ஜிமினோட பேபி வந்துட்டு ஜேகேவை பார்க்கணுன்னு அடம் பிடிக்குது. நம்ம ஜிம்மினும் 2 பேரும் பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜிம்மின் வந்துட்டு, டே ப்ளீஸ் டே என்னால் முடியல டே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ ஆஃபீஸில் போயிட்டு ஜங்குக்கிட்ட விட்டுட்டு மட்டும் வந்துடு, நீ எதுவுமே பேசலாம் வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டே வந்து ஃபஸ்ட்டு மாமா வேண்டாம் மாமா நான் போகல மாமா அப்படின்ட்டுருப்பான். ப்ளீஸ்டா சுகா அங்கே தாண்டா இருக்கான், ப்ளீஸ்டா நீ போய் ஜேகேவை கூட பார்க்க வேண்டாம், சுகாவை மட்டும் பார்த்துட்டு சுகாட்ட மட்டும் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம டேவும் பேபியை தூக்கிட்டு பைக்கில் உட்கார வச்சுட்டு ஆஃபீஸ் தான் போகிறாரு. இதுக்கு முன்னாடி போயிருக்க மாட்டார் ஆஃபீஸ்க்கு, இதுதான் ஃபஸ்ட் டைமு. எவ்வளோ பேர் ஆரம் கூப்பிட்ருப்பாரு, சுகா கூப்பிட்ருப்பாரு, யார் கூப்பிட்டுமே போகல. இன்றைக்கி ஜிம்மினுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால மட்டும்தான் போகிறாரு. குழந்த அழுகுதே அப்படின்ட்டு போய் பார்த்தா அங்கே போகிறாங்க. போயிட்டு ரிசப்ஷனில் இந்த மாதிரி சுகா ஹயங்கோட குழந்த வந்திருக்கு, ஜேகேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்லேருந்து ஃபோன் போட்டு சரி வர சொல்லு, ஆனால் டே வந்திருக்கான்னு சொல்லி ஜேகேக்கு தெரியாது. சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் ஃபோனை வச்சுருவான். அவன் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். அந்த கேப்பில் வந்துட்டு ஜேகோப் உள்ளே வந்திருப்பார். நம்ம டே வந்து அந்த நேரம் தான் வெளியே இருந்து பேபி தூக்கிட்டு கரெக்டாக உள்ளே போகலான்னு சொல்லிட்டு டோர்கிட்ட போகிறாரு. அப்போது ஒரு பொண்ணு உள்ளே போகிறத பார்த்துருப்பாரு. அவர் தூரமாக இருக்கிறது ஒரு பொண்ணு உள்ளே போகிறத பார்த்துருப்பாரு. நம்ம டே வந்துட்டு யாராவது பிஏவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போனால் வெளியே ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு சர்வம் செய்கிறாங்க, மேடம் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு
சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம டே வந்துட்டு மேடம்மா அது யார், இது ஜேகேவோட ரூம் தானே அப்படின்றாரு. ஆமாம் பாஸோட ரூம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம டே வந்துட்டு அப்படி எந்த மேடம் நான் உள்ளே போகணும் அப்படி சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா டேக்கு வந்து ஜேகே ரூம்குள்ளே போன அந்த பொண்ணு யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சார் அதெல்லாம் முடியாது, நீங்கள் வெளியே நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பர்சன் சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம டே வந்து டோர்கிட்ட போகிறான். அது வந்து மிரர் டோர்ன்றதுனால உள்ளே லைட்டாக என்ன நடக்குதுன்னு தெரியுது, பக்கத்தில் இருந்து பார்க்கறதுனால தெரியுது. நம்மகிட்டே அந்த மிரர் வழியாக பார்க்குறாங்க. அந்த பக்கம் செவுத்தில் சாய்ந்த மணிக்கு யாரோ நின்றுருக்காங்க பாய். இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையனை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கு. பார்க்கவே அவ்வளோ அக்ரெசிவாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். அது டே பார்த்துட்டு டேக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ அவன் சொன்ன மாதிரியே பண்ணிட்டான்ல, நான் தான் முட்டாளாக இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சு அழுதுட்ருக்காரு. இதை பார்த்துட்டு சிவாவோட பையன் ஏன் அங்கிள் அழுகுறீங்க அப்படி சொல்லி கண்ணை துடைக்கிறாங்க. பேபி நம்ம வீட்டுக்கு போவோமா ப்ளீஸ் அப்படின்றான். சரி அங்கிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க. அப்போ தான் ஜேகே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரான். டேய் என்னடா பண்ணுறீங்க, வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகோப்பையும் ஒய்யனையும் சொல்கிறான். ஆக்சுவலாக உள்ளே இருந்தது வந்து ஜேகோப்பும் ஒய்யனும் தான். நம்ம டே வந்து ஜேகோப்பை பார்த்ததில்ல. அதே மாதிரி கிஸ் பண்ணும்போது ஜேகோப்போட ஃபேஸும் தெரிஞ்சிருக்காது. பார்க்கும்போது இது வந்து ஜேகோட கேபின், அவனை தவிர வேறு யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வெளியே வந்துடுவான். டே அழுதுகிட்டே வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் வீட்டுக்கு வந்து பையனை விட்டுட்டு ரூமுக்கு போய் கதவை அடைச்சிட்டு அழுகுறான். நான் உன்னை நினச்சிட்டு இத்தனை நாள் நான் இருந்தேன்ல, என்ன தான் சொல்லணும், அப்போ நீ அப்படி தானே இருப்பேன் வைப்பேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுதுட்ருக்கான் கத்தி. இங்கே கீழே வந்துட்டு ஜிம்மினும் உட்காந்துட்டு பேபி பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பேபி நடந்ததெல்லாம் சொல்லுது. உள்ள 2 பேர் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம டே மாமா இருந்துட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போகலாமா அப்படி கேட்டாங்க. நானும் டே மாமா பார்த்தோன்னே பாவமாக இருந்துச்சா அதனால வந்துட்டேன் அப்படி சொல்லிகிட்ருக்கான். ஜின்னு இருந்துட்டு என்ன இருக்கும் அப்படி சொல்லி யோசிச்சுட்ருக்கான். அப்போது ஆரம் வந்து வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தோடனே அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். எங்கே என்னாச்சு அப்படி சொல்லி கேட்க, இல்லை டே அங்கே வந்தான் ஆஃபீஸ்க்கு, தம்பியை விடுறதுக்காக வந்திருந்தான் அப்படின்னு சொல்லி ஜிம்மினோட பையனை பாயிண்ட் பண்ணி காட்டுறான். இல்லையே யாரும் என்கிட்ட சொல்லலையே அப்படின்றான். உன்னை பார்க்கவில்ல ஜேகே கேபினுக்கு போயிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லாமேவும் டேவா ஜேகே கேபினுக்கு போயிருக்கவே வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் சொல்லிட்டுருக்காரு. ஆமாம் போயிருந்தான், போயிட்டு வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது ஆரம் வந்துட்டு ரூமுக்கு போகிறான். ரூம் போயிட்டு டே அப்படின்றான். அண்ணா அப்படி சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். என்னாச்சு டே, ஏன் ஆஃபீஸ் வந்தியா, ஏன் என்னை பார்க்காம வந்த அப்படின்ட்டு. இல்லைண்ணா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் வெளியே போகணும், நான் இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்ட்டே இருக்காரு. எங்கே டே போகிற, ஏன் போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாரு. எதுக்குமே பதில் கிடையாது. நம்ம டே போகணும் மட்டும் சொல்லிகிட்டே இருக்கான். அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அதவே யோசிச்சு அழுதுகிட்டே இருந்ததுனால மயங்கி விழுந்துடுறான். ஆரம் டாக்டர் வர சொல்லி பார்த்துட்ருக்காரு. நல்லா தான் இருக்காங்க, அது ஏதாவது டென்ஷனில் விழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு அவரும். அப்போ ஜின்னு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு டே ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு உட்காரு அப்படின்றாரு. மாமா எனக்கு பிடிக்கல மாமா, நான் இருக்கல மாமா, நான் வெளியே போகிறேன் மாமா, எனக்கு பிடிக்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லி டே வந்து ஜிம்மினை பண்ணி அழுதுட்டு அப்போது வந்துட்டு என்ன ஆச்சுட்டே ஏன் அப்படின்னா, இல்லை நான் போகிறேன், எனக்கு பிடிக்கல, நான் வெளியே போய் படிக்கிறேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், என்னை எங்கேயாச்சும் அனுப்பிடுங்க, எனக்கு இந்த ஊரே பிடிக்கல, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படி சொல்லி அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்ருக்காரு. நம்ம ஜின்னும் அதுக்கு மேலே எதுவுமே கேட்காம டேவை வந்து நெக்ஸ்ட் டேவே ஆரம்பிட்ட சொல்லி மாற்றி அப்ராடில் படிக்கிறதுக்காக அனுப்பிடுறாங்க. ஜேகேக்கு வந்து இது தெரிஞ்சிருக்காது. நம்ம ஜிம்மின் தான் ஃபோன் போட்டு என்னாச்சு, நேற்று டே வந்து பேபி தூக்கிட்டு வந்தான், நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். டே வந்தானா, நான் யாரையும் பார்க்கல அப்படின்மா. நம்ம ஜிம்மின் இருந்துட்டு இங்கே பாரு ஜேகே, நீ பிடிக்காத, உனக்கு டே பிடிக்குன்றது எனக்கு தெரியும், இல்லை அப்படிலாம் எனக்கு கிடையாது, எனக்கு பிடிக்காது, எனக்கு என்னோடய மாஃபியா தான் முக்கியம், அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்றான். ஓ அப்படியா, டே வந்து மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிட்டான்,
அப்ராட்லேருந்து ஒரு மாப்பிள்ளை வந்திருந்தான். அவனை பார்த்தோன்னே ஓகேன்னு சொல்லிட்டான். அதை சொல்கிறதுக்காக தான் ஆரவ் மாமாவை பார்க்கறதுக்காக நேற்று டே ஆஃபீஸ் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின்னு சொல்லி வாய மூடல. என்னது ஆஃபீஸ் வந்திருந்தானா, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, உன்கிட்ட எதுக்கு சொல்லணும், உனக்கு தான் அவனை பிடிக்காது, அவனை பார்க்கவே உனக்கு பிடிக்காது, உனக்கு உன் மாப்பியா தானே முக்கியம், அதை போய் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஜேகேக்கு தலையும் புரியல வாலும் புரியல, தவிச்சு போய் வீட்டுக்கு வராரு. ரொம்ப வருஷம் கழித்து அந்த வீட்டுக்கு வராரு. வந்துட்டு தேடுறாரு டேவை. ஆனால் டே அங்கே இல்லை. ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போய் பார்த்தா ஃபுல்லாக ஜேகேவோட ஃபோட்டோஸ் திங்ஸாக தான் இருக்குது. சின்ன வயசில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ நிறைய இருக்குது. டெய்லியும் அதை பார்த்துட்டே பேசிக்கிட்டே தான் தூங்கியிருப்பார் போல். அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம டேக்கோக்கு ஃபோட்டோ தான் இருக்கும். இது ஜின்னுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஆரமே அன்னைக்கு தான் போயிருப்பார். ஆரமுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜின் சொல்லியிருப்பார். ஆனாலும் ஆரம் வந்துட்டு சரி என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஜேகேக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பார். உள்ளே போய் அன்றைக்கி ஆரம் பார்த்து தான் செம்ம ஷாக்காக இருப்பார். இவ்வளோ வாழ்ந்திருக்கானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸ் கூடயே வாழ்ந்திருக்கானே அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன நடந்ததுன்றது ஆரம்க்கு யாருக்குமே தெரியாது. இப்போ ஜங்குக்கு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிடுற மாதிரி அழுதுட்ருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஜின் வந்து என்ன பண்ண ஜேகே அப்படின்றான். அண்ணா 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 டே எங்கண்ணா, டே எங்கே அப்படின்றான். டேவா அப்ராட் போயிட்டானே. இப்போ அதுங்களையுமா மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ தான் சொல்கிறாங்க அதுங்களையும் மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து தேம்பி அழுதுட்ருக்காரு. என்னடா லூஸ் மாதிரி வளரிட்டுருக்க, அவன் படிக்க போயிருக்கான் அப்ராட் அப்படின்றான். இது படிக்க போயிருக்கானா, அப்பா ஆமாம் எதுக்கு போனான் படிக்கிறதுக்கு அப்படின்றான். ஆமாம் அவனுக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா, அதனால் படிக்கிறதுக்காக அப்ராட் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் சொன்னால் நீங்கள் அனுப்பிடுவீங்களா, என்கிட்ட கேட்க மாட்டிங்களா அப்படின்னு நம்ம ஜேகே வந்து பதட்டமாகவே கேட்குறாரு. உன்ட்ட எதுக்கு ராசா கேட்கணுன்னாங்க, நீ யார் டேவை பற்றி உன்ட்ட எதுக்கு கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் கேட்குறதுக்கா எங்கள் விளையாடாதீங்க, எனக்கு இப்போவே டேவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எனக்கு தெரியாதுப்பா, அவன் இந்நேரம் அப்ராடில் போயிட்டு இந்நேரம் செட்டில் ஆகிருப்பான். எது செட்டில் ஆகிருப்பானா, நான் போய் இப்போயே அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போவே டே பார்க்கணும், எனக்கு டே வேணும்னு சொல்லி சொன்னதவே திருப்பி நம்ம ஜேகே சொல்லிகிட்ருக்காரு. ஜேகேவோட சவுண்டு கேட்டு நம்ம சுகாவும் கூட முழிச்சு வந்துட்டார் மேலே. என்னடா உனக்கு பிரச்சனை, என்னத்துக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சுகா வந்து கேட்குறாரு. மாமா ப்ளீஸ் மாமா எப்படியாச்சும் டேவைங்க கூப்பிடு மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்றான். அப்போ வந்துட்டு நம்ம சுகாவும் எதுக்கு கூப்பிடணும், ஏன் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ப்ளீஸ் யாராவது கூப்பிடுங்க, எனக்கு டே வேணும் அப்படின்றான் அழுதுகிட்டேவும். நம்ம ஆரம் ஃபோன் பண்ணி நீ இங்கே வந்துடுறியா, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, ப்ளீஸ் இங்கே வந்துருட்டே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. நம்ம ஃபோனில் என்னால் முடியவே முடியாதுண்ணா, ப்ளீஸ் நான் என்னை இப்படியே விட்டுருங்க, நான் அப்படியே போயிடுறேன், என்னை யாருமே தேடாதீங்க அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. இதை கேட்டு ஆரம்புக்கும் சுகாக்கெலாம் சாக்கு. ஏன்னா படிக்க போகிறேன்னு சொன்னவன் ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. எடுங்கடா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நேராக ஏர்போர்ட் போய் டிக்கெட் புக் பண்ணி அப்ராடே போயிடுறாரு. அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க, டே இருக்கிற இடத்துக்கே. அங்கே போய் பார்த்தா டே வந்து அவங்க புக் பண்ண ரூம்லேயே கிடையாது, வேறு எங்கே போனான்னே தெரியல. அப்புறம் ஜேகேவும் கூட போயிருப்பான். ஜேகேனால் முடியல, ஐயோ என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு முடியவே இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தேம்பிக்கிட்டே இருக்கார். நம்ம ஆரம் வந்து சமாதானம் பண்ணி விட்றா, நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இன்றைக்கி தானே வந்தான், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. அங்கே இருக்க போலீஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏன்னா கொஞ்சம் சப்போர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதனால் அதை வச்சு கொஞ்சம் தேடிட்டுருக்காங்க. கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம டேவை. கண்டுபிடிச்சோடனேவும் நம்ம ஆரம்பிட்டு ஏன்ட்டே எப்படி பண்ண, ஏன் உனக்கு எங்கள் கூட இருக்க பிடிக்கலையா அப்படின்றாரு. அப்போ தான் டே வந்து அழுதுட்ருக்கதுவே நம்ம ஆரம்பம் நோட் பண்ணுறாரு. ஏன்டா நான் உன்னை என்னடா பண்ணேன், என்னடா குறை வச்சேன், ஏன்டா அப்படி சொல்லாமல் விட்டுட்டு போகிறான்ற மாதிரி நம்ம ஆரம்பம் பாசமாக கேட்டுட்ருக்காரு. அப்போ தேம்பி அழுதுகிட்டேவும் இவன் எதுக்கு இங்கே வந்தான், இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இவனை போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகேவை பாயிண்ட் பண்ணி சொல்கிறான். ஏன்டா அவன் உன்னை காணான்னு, அவன் நீங்கள் வந்துட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ தெரியுமா அழுத்தான் அப்படின்றா. யார் இவனா, இவன் அங்கே என்ன தெரியுமா பண்ணான் அப்படி சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். நம்ம ஜேகோப்போ எனக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருந்ததை நம்ம ஜேகேக்கு நான் இல்லை அது நான் இல்லை ஜேகோப் மண்ணா தான் பண்ணிகிட்டு இருந்தேன், அது நான் இல்லை அது ஒய்யன் அப்படின்றான். ஆனால் இது எதுவுமே நம்ம காதில் விழுகலை.
நம்ம டே வந்து அழுதுகிட்டே இருக்கான். ப்ளீஸ்ண்ணா என்னை இங்கேயே விட்டுருங்க, நான் இவன் மூஞ்சியை பார்க்கவே விரும்பல, நான் இவன் இவன் இருக்க இடத்துல நான் இருக்கவே விரும்பலை அப்படின்றான். சமாதானப்படுத்தி ஒரு வழியாக டேவை கூப்பிட்டு ஃப்ளைட் ஏறிட்டாங்க. நம்ம ஜேகே வந்து பாவமாக டேவை பார்த்துட்ருக்கான். ஏன்னா சின்ன வயசில் நிறைய தடவை சண்டை போட்டிருக்கான், ஆனால் நிறைய தடவை அழுதுருக்காங்க. ஆனால் இந்தளவுக்கு நம்ம டே வந்து ஜேகேவை ஒரு நாள் கூட வெறுத்ததே கிடையாது. இப்போ கூட வெறுத்திருக்க மாட்டான், ஆனால் அவனுக்கு வந்து கோவம் இருக்கும், அவன் சொன்னதை பண்ணி காமிச்சிட்டான் அப்படின்ட்டு. நம்ம ஜேகே வந்து பாவமாக பார்த்துட்ருக்காரு டேவை. ஐயோ, இவன்கிட்ட நம்ம எப்படி போய் பேசி புரிய வைக்கிறதுன்ற மாதிரி ஒரு வழியாக ஊருக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம ஜின்னு டேவை போய் ஒரே ஸ்லாப் தான். என்ன பழக்கம் உனக்கு, இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, உனக்கு ஒன்றுமே சொல்லாமல் நீ இப்படி போகணுமா உனக்கு அப்படி சொல்லி அடிச்சிட்டாரு. நம்ம டே வந்துட்டு அழுகுறாரு. மாமா என்னால் முடியல மாமா, இவனை போக சொல்லு மாமா, இவனை பார்க்க எனக்கு கோவமாக வருது அப்படின்ட்டு. ஜேகே என்னடா பண்ணி தொலைஞ்ச, நான் இல்லவே இல்லை, நான் எதுவுமே பண்ணல, இந்த லூசு பையன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் மேலே கோவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஜிம்மின் விட்டு, எது அவன் லூசு போயிடா, ஆமாடா அவன் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தால அவன் லூசு தான், நீ பாட்டுக்கு எவ்வளோ இழுத்து கிஸ் பண்ணிகிட்டு இருப்ப, அவன் பார்த்துட்டு வந்தான்ல அவன் லூசு தான், பார்த்துட்டு நல்லா செருப்பு கழட்டி 4 அடி அடிக்காமல் வந்தான்ல அப்படின்னா. நீயுமா ஜிம்மின் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறான். என்னடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் கேட்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டே அழுதுகிட்டே ரூம் போகிறாரு. போயிட்டு எல்லா பொருளையும் போட்டு உடச்சிட்ருக்காரு. நம்ம ஜின்னும் கொஞ்ச நாளைக்கு விடுங்க, அவன் இப்படியே இருக்கட்டும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுறாங்க. அன்னைக்கு மாஃபியாவை விட்டோம் தான் நம்ம ஜேகே, அந்த பக்கமே போல. ஆனால் நம்ம டே வந்து ஜேகேவை கண்டுக்கிறதே இல்லை. டெய்லியும் காலேஜ் எழுந்திரிச்சு போவான் வருவான். ஆனால் முன்ன மாதிரி இருந்த அந்த சிரிப்பு எதுவுமே கிடையாது. நம்ம டே கிட்ட யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல, போகிறான் வர்றான் அப்படின்ட்டு. நம்ம ஜேகே சொல்லி புரிய வைக்க போனால் கூட டே வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவன் காதில் எனக்கு நீ தேவையில்ல, நீ அவன் கூடயே போ, எனக்கு மாஃபியா தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை மட்டும் தான் கேட்டுகிட்டே இருக்குது. அது அப்போல்லாம் நினைக்கும் போது இல்லை, திடீர்னு யாரோயோ கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜேகே நினச்சிட்டான்ல, அது அவன் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு, நம்ம ஜேகே தான் அப்படின்ட்டு. அதை யார் சொன்னாலும் அவன் மாற்றிக்கிற மாதிரியே இல்லை. நம்ம ஜேகேவும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவனால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே நான் இங்கேருந்து போகிறேன், நான் இங்கே இருந்தால் இப்படியே தான் இருப்பான், நான் இங்கேருந்து போயிடுறேன், டே வச்சு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஜிம்மின் தான், நீ உண்மையாகவே டேவை லவ் பண்ணுற இல்லை மறுபடியும் விட்டுட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐயோ, நான் அப்போ ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், அதுக்காக நான் டேவை விட்டுருவேண்ணா, டே தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஓ, இப்போ மட்டும் உனக்கு டே முக்கியமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே, ஜின்னு நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. சரி வா பேசி பார்ப்போம் நம்ம டே கிட்ட அப்படின்ட்டு ரூம் போகிறாங்க. ரூம் போனால் நம்ம டே ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம ஜேகே பக்கத்தில் போயிட்டு, டே இங்கே பாரு டே, நான் உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் டே, ப்ளீஸ் டே என்னை மன்னிச்சிரு டே, நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேட்டை வந்து நம்ம ஜேகே ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. நம்ம டே வந்து நீல் டவுன் பண்ணி உட்காந்து அழுதுகிட்டே முழங்கால கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல, தயவு செஞ்சு வெளியே போன்ட்டுருக்காரு. நம்ம ஜேகே வந்துட்டு எதுவுமே கேட்கல, நம்ம டேவை போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஐம் சாரி, ஐ மிஸ் யூ, நான் உன் ஹஸ்பண்ட் தானே, என்ன மன்னிக்க மாட்டியா, நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு நீ இப்படி இருக்கிறது பிடிக்கவே இல்லை, நீ என்கிட்ட சண்டை போடு, என்னை அடி, என்னை திட்டு, என்னை கொஞ்சிக்கோ, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, அது சத்தியமாக அது ஜேகோப் தான், நான் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிகிட்டே இருக்காரு. நம்ம டே கொஞ்சம் கொஞ்சமாக அழுதுகிட்ருக்காரு, அழுகை நிப்பாட்டிகிட்ருக்காரு. நம்ம ஜின்னு இதை பார்த்துட்டு, சரி இதுக்கு எங்கிட்டாவது சரி பண்ணிவிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி கீழே போய் உட்காந்துருக்காரு. அந்த நேரம் மட்டும் நம்ம ஜேகோப்பும் ஏனும் வந்துடுறாங்க. என்னாச்சு டேக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வராங்க. வாடா வெண்ண, இத்தனை வருஷம் இல்லாமல் உனக்கு என்னடா இன்றைக்கி டே மேலே புதுசாக ஆக்குற, என் தம்பி பாவம் இல்லையா, என் தம்பி நான் தானே நீ கிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், என் தம்பியை பிடிச்சிக்கிட்டீங்க எல்லா பேரும், அவன் சொல்கிறான்னு நீங்களும் நம்பிட்டுருக்கீங்க அப்படின்றான். டே நாங்கள் யாரும் நம்பலடா, நாங்கள் சொன்னாலும் டேக்கு புரிய மாட்டேங்குதுடா, அது அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு, அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றான். நான் வேணால் போய் பேசட்டுமா, தயவு செஞ்சு உன் வாயை முடிக்கிட்டு இங்கேயே உட்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு, டே ஒரு நிமிஷம் நீ முந்து பாருடா, என்னை பாருடா அப்படின்றான். நம்ம டே நிமிடவே மாட்டுறான். டக்குன்னு டேவை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து கிஸ் பண்ணிடுறான் நம்ம ஜேகே.
கிஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு இங்கே பாரு என்ன பாரு அப்படின்றான். நம்ம நம்ம டே வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. நீ என்னை மிஸ் பண்ணல இத்தனை வருஷத்தில், நீ என்னை எத்தனை தடவை மிஸ் பண்ணியிருப்ப அப்படின்றான். டே வந்து எதுவுமே பதில் சொல்ல. நீ மிஸ் பண்ணதோட நான் அதிகமாக நான் உன்னை மிஸ் பண்ணியிருக்கேன், ஐ மிஸ் யூ அப்படின்றாரு. பக்கத்தில் வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு, நீ போ, நீ யாரோ கிஸ் பண்ணல அவகிட்டே போ. சத்தியமாக அது நான் இல்லைடா, நீ என்னை நம்ப மாட்டியா, நான் உன் ஹஸ்பண்ட் தானே, நீ என்னை நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறாரு. நம்ம டே நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவுக்கு ஹக் பண்ணிக்கிறாரு. சத்தியமாக நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், இப்போ வரைக்கும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பட்டனை கழட்டி காட்டுறாரு. அதில் டே குக்குன்னு எழுதிருக்கு. டே அதை பார்த்துட்டு டச் பண்ணி அழுதுகிட்டேவும் ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ அப்படின்றான். என்னால் ஏற்றுக்கவே முடியல உன் கேபினில் அப்படி இருந்தது, நிஜமாக நீ இல்லைல்ல, என்னை என்றைக்குமே விட்டுட்டு போக மாட்டேல அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. சத்தியமாக என் உயிரே போனாலும் அவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம டேவும் ஹக் பண்ணிக்கிறாரு. நான் உன்னை நம்புகிறேன், மறுபடியும் விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்லிவிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போது ஜேகே வந்துட்டு சத்தியமாக நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேக் ஹக் பண்ணிவிட்டு நல்லா கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ டே வந்துட்டு இப்போ சொல்லு, நான் முக்கியமாக மாஃபியா முக்கியமா, டே தான் முக்கியம், நிஜமா அப்போ இனிமேல் மாஃபியாவுக்கு போக மாட்டியா அப்படின்றாரு. நான் போக மாட்டேன், நான் எப்பயுமே உன் கூடயே இருந்துப்பேன், பின்னாடியே நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. அப்போ நம்ம டே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை எனக்கு பிடிச்சது நீ தான், நான் உன் பின்னாடி தான் வருவேன், நீ எங்கே போனாலும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு தெரியும் உனக்கு மாஃபியானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு, நீ பண்ணு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து சென்டிமெண்ட்டாக பேசிகிட்ருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜேகே, நான் உன்னை விட்டுட்டு நான் இத்தனை நாள் என்னோட ஈகோனால நான் உன்னை பிரிஞ்சு இருந்துட்டேன், இல்லாட்டி என்னை மன்னிச்சிருட்டேன், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம டே வந்துட்டு டக்குன்னு ஜேகேவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. என்றைக்கு இருந்தாலும் நீ தானே என் ஹஸ்பண்ட், நான் உன் மேலே கோச்சிட்டு நான் எங்கே போகிறேன், என்ன கோச்சிட்டு நீ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்போ நம்ம ஜங்குக், அப்புறம் ஏன்டா வேணேன் இத்தனை நாள் பேசாமல் இருந்தேன், நான் பக்கத்தில் வந்தாலே வராதுன்னு சொன்னேன் அப்படின்றாரு. நான் என்ன பண்ணுறது, நான் நீ நினச்சிட்டேன், நான் உங்கள் அண்ணனை பார்த்ததே இல்லைல்ல அப்படின்றாங்க. அப்படின்ட்டு 2 பேரும் மறுபடியும் நீ ஏன் அப்போ அங்கே வரல, நீ ஏன் இப்போ இங்கே வரல, அப்போ நீ வந்திருக்கலாம்ல மாற்றுக்கட்டில் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கீழேருந்து சத்தம் வருது, டே மரியாதையாக கீழே இறங்கி வந்துருங்கடா, உங்களுக்கு அப்படி தான் அப்படின்ற மாதிரி. வேறு யாரும் நம்ம ஜின்னு தான். நம்ம ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு சரி வா கீழே போகலாம் அப்படின்ட்டு கீழே போகிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜேகோப்பை பார்த்துட்டு பக்கத்தில் போகிறாரு. போயிட்டு நீங்கள் தான் அப்படின்றாரு. நம்ம ஜேகோப்பும் மண்டே டிங்கிட்டுக்குன்னு ஆட்டுறாரு. ஏன் மாமா இத்தனை நாள் என்னை பார்க்கவே வரல, ஒரு நாள் கூட நீங்கள் என்னை பார்த்ததே இல்லை, உங்களை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து க்யூட்டாக சொல்லிகிட்ருக்காரு பேபி வாய்ஸில். அப்போ வந்துட்டு நம்ம ஜேகோப் வந்துட்டு நீ இம்புட்டு அழகாக இருப்பேன்னு தெரியாமல் போயிடுச்சேடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜேகே இருந்துட்டு டே அது ஏன் ஆள் அப்படின்றாரு. நம்ம டே வந்து திரும்பி பார்த்துட்டு நீ போ கொக்கி, எனக்கு நீ வேண்டாம், நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், ஜேகோப் மாமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்றாரு. நம்ம ஜேகோப்பும் ஒய்யனை திரும்பி பார்த்துட்டு ஸோ லேட்டில் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஒய்யன் இருந்துட்டு எடு அந்த விளக்க மாற்ற அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு ஜேகோப்பு சும்மா அப்படின்றாரு. ஆனால் நம்ம டே வந்து ஜேகே வெறுப்பேற்றிட்டுருக்காரு. ஏமாம்மா நீ என்னை பார்க்கறதுக்கு ஒரு நாள் கூட வரல, இம்புட்டு நீ அழகாக இருப்பேன்னு தெரிஞ்சுன்னா நான் ஜேகேக்கு முன்னாடி உன்னை பார்த்துருந்தானே நான் ஒன்றை தான் லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. நம்ம ஜேகே வந்துட்டு ஓரமாக போய் உட்காந்துக்கிறாரு. நம்ம ஜேகோப் வந்துட்டு நான் சொல்ல வேண்டிய டைலாக்லாம் நீ சொல்கிறியடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஒய்யன்னு மரியாதை என்கிட்ட எந்திரிச்சு வர்றியா இல்லை வேறு ஏதாவது பறக்க விடட்டுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம டே வந்துட்டு சரி மாமா விடு, நீ என்ன பண்ணுறது, உனக்கும் கல்யாணம் ஆகிப்போச்சு, எனக்கும் ஆள் இருக்குது, சரி விடு போனால் போதுன்னு அவன் கூட நான் போய் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாரு. இங்கே பாரு அப்படின்ற மாதிரி நம்ம டே கையை வச்சுட்டு கன்னத்தை பிடிச்சி இழுத்துட்ருக்காரு நம்ம ஜேகே கன்னத்தை.
அங்கே இருக்கவங்க எல்லாருமே இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம ஆரம் வந்துட்டு, சரி ஜேகே உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றாரு. என்னது அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே திரும்பி பார்க்குறோம். இல்லை தேவை வேணுமா வேண்டாமா, என் தம்பி இவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டுட்ருக்கான் கெஞ்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏயா உன் தம்பி ஒரு 2 நிமிஷம் கெஞ்சினதுக்காக நீ இப்படி வர்றையே, நான் ஒரு 10-15 நாளாக உன் தம்பி காலை பிடிச்சி விழுகாத குறையாக நான் கெஞ்சிட்ருக்கேனே, இப்போல்லாம் எங்கேயா போனேன் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. அப்போ ஜின்னு இருந்துக்கிட்டு உன் மைண்ட் வாய்ஸ் என்னென்னு எனக்கு புரியுதுடா அப்படின்ற மாதிரி ஜேகே இப்போ சிரிக்கிறாரு. எனக்கு அப்போ வந்துட்டு ஜேகே தேவை பார்க்குறாரு. சரி சொல்லு வேணுமா வேண்டாமா, கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ இருந்துட்டு நான்லாம் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றான். ஏன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே பார்க்குறாரு. ஆமாம் நீ தான் இப்போ இவ்வளோ நேரம் எனக்கு கெஞ்சி விட்டேல, அதனால் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போடா அப்படின்றாரு ஜாலியாக. அப்போது ஜேகே வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணி கட்டியான்னா நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கட்டிக்கிறாரு. அப்போது அந்த பையன் ஜிமினோட பையன் வந்துக்கிட்டு சரி 2 பேர் தள்ளுங்க நான் கட்டிக்கிறேன் அவங்க 2 பேர்த்தையும் அப்படின்ற மாதிரி 2 பேர்த்துக்கு இடையில வந்து உட்காந்துக்கலாம். ஹாப்பி என்டிங் இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுகிறதுன்னு புரியல. ஒருவேளை ரொம்ப இழுத்துட்டணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸ்டோரிக்கு வேறு நேம் வைக்கல, எல்லாத்தையும் வைக்கணும், யோசிக்கணும். சரி சாரிப்பா, ஏதாவது டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஏன்னா எனக்கு ஸ்டோரி வந்து நான் அந்தளவுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு கேட்டதுக்காக ஏதாவது பண்ணணும்ல, அதனால். அப்புறம் ஒருவேளை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருந்தா மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மற்றபடி நீங்கள் சந்தோஷமாக என்ன கமெண்ட் வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் தப்பாக மட்டும் எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. சாரி, வேறு என்ன சொல்கிறது. சரி, பாய் பாய். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ்டா. பாய் பாய், லவ் யூ.